அன்பின் தகப்பனே, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நல்ல நாளைக்கான கிருபை செய்தரே, உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. கர்த்தாதி கர்த்தாவே, உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. ராஜாதி ராஜாவே, இயேசு ராஜாவே, உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. இந்த வசனத்தை வைத்து நாங்கள் ஜெபிக்கிறப்போ எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆளுகை செய்யுமா தாழ்த்தி கேட்கிறோம். Psalm 119:33. Teach me your decrees, O Lord. I will keep them to the end. சங்கீதம் 119:33. கர்த்தாவே, உமது பிரமாணங்களின் வழியை எனக்கு போதியும், முடிவு பரியந்தம் நான் அதை காத்துக்கொள்வேன். ஆமேன். தேங்க்யூ ஜீசஸ். இந்த வசனத்தை கொடுத்ததே உமக்கு எல்லாம் துதிக்கான மகிமை உண்டாவதாக. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீங்க ஆளுகை செய்யுமா ஜெபிக்கிறோம் தகப்பனே. இயேசுவே, உமது பிரமாணங்களின்படி எங்களை வாழ தகுதிப்படுத்துங்கப்பா. எங்களுக்கு போதியும் தகப்பனே. அப்பொழுது நாங்க முடிவு பரியந்தம் வரைக்கும் நாங்க காத்துக்கொள்வோம். Yes, O Lord, teach us your decrees, your commandments and your ways, O Lord, and we will keep them to the end. ஏன்னா உமது நியாயத்தீர்ப்பு அன்னைக்கு தகப்பனே, இந்த உலக வாழ்க்கை நாங்க எப்படி வாழ்ந்திருக்கோன்றத பேஸ் பண்ணி தான் கர்த்தாவே நீங்க எங்களை டிட்டர்மைன் பண்ணுவீங்க. இந்த உலகத்துல வாழ்ந்த நாட்கள் நாங்க எப்படி வாழ்ந்திருக்கோம், அதான் இப்போ முக்கியம். உங்க சித்தம், உங்க திட்டம், உங்களோட வழிநடத்துல நாங்க இருந்திருக்கிறோமா, உங்களோட வார்த்தையின்படி கீழ்ப்படிந்திருக்கிறோமா, சாட்சியின் பாத்திரங்களாக நாங்க நின்றிருக்கோமா, இயேசுவை பற்றி நாங்க யாருக்காவது ஒருவர்கிட்டயாவது சொல்லியிருக்கோமா, நீர் எங்க வாழ்க்கையில செய்த அநேகமான காரியங்கள், அற்புதங்கள், அதை நாங்க பிறருக்கு அறிவித்திருக்கிறோமா, இதெல்லாம் நினைச்சு பார்க்க கிருபை செய்யுங்க தகப்பனே. இதன்படி வாழ்றப்போ முடிவு பரியந்தம் வரைக்கும் நாங்க நிலைநிற்போம் அப்பா. Refine us according to your will and your plan. எங்களை உருவாக்குங்க அப்பா. எங்களை வணைந்து நீர் எதிர்பார்க்கிற வண்ணம் எங்களை வழிநடத்தி தருமா ஜெபிக்கிறோம் தகப்பனே. எந்த இடத்துல நாங்க குறைவுள்ளவர்களாக இருக்கிறோமோ அதை எங்க வாழ்க்கையில இருந்து நீக்கி போடுங்க தகப்பனே. சுத்த இருதயத்தோடு இருக்க கத்துக் கொடுங்க தகப்பனே. எல்லாம் பாவ கரைகளும் உலகம் மோகம் எல்லாத்தையும் நீக்கி போட்டு கர்த்தருடைய ராஜரீகத்தை நோக்கி பார்க்க கிருபை செய்யுங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள் போட்டிருக்கப்பா. அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். தேவனுடைய ராஜ்ய நீதியை நோக்கி பார்க்க கிருபை செய்யுங்க. உங்க பாதத்தண்டை அமர்ந்திருந்து வேதத்தை தியானிக்க ஜெபிக்க கிருபை செய்யுங்கப்பா. அதோட முக்கியத்துவத்தை நீங்க எங்களுக்கு கத்துக் கொடுங்க தகப்பனே. அது இல்லாம எங்களால ஒரு நாள் கூட சர்வை பண்ண முடியாதப்பா அந்த உலகத்துல. Teach them the importance of the word of God and prayer, oh Lord. பரிசுத்த ஆவியானவரே, அவங்களை வழிநடத்துங்கப்பா. யாரெல்லாம் படிக்க முடியல, என்னால கர்த்தர் சொல்ற வண்ணம் என்னால நிக்க முடியலன்றவங்களை நீங்க பலப்படுத்தி தருமா ஜெபிக்கிறோம். எத்தனை தடவை தவறி விழுந்தாலும் தகப்பனே, எங்களை தூக்கி நிக்க வைக்கிறவர் நீங்க தான் இயேசு ராஜா. நீர் எதிர்பார்க்கிற வண்ணம், நீர் எதிர்பார்க்கிற பிள்ளைகளாக எங்களை வணைந்து ஆளுகை செய்யுங்க. பிறருக்கு சாட்சியின் பாத்திரங்களை நாங்கள் நிற்க வேண்டும். இயேசு எனக்குள்ள இருக்கிறார், இயேசு என்னுடன் இருக்கிறார் அப்படின்ற பிரதிபலிப்பு இருக்க வேண்டுமா? பிறருக்கு உதவுற பாத்திரவன்களாக இயேசு குறித்து நான் ஒருவர்கிட்டாவது சொல்லணும் அப்படின்ற ஒரு வாஞ்சையோடு இருக்க எங்களை தகுதிப்படுத்துங்க. நான் அநேக பேர் உண்மை பற்றி நிறைய பேர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அப்பா. தேங்க்யூ. எஸ் லார்ட். ஆமே. தேங்க்யூ ஜீசஸ். ஆனா இன்னும் இயேசு வாழ்க்கையில செய்தது நான் ஒருத்தர்கிட்ட சொல்லலை அப்படின்றக்க உங்களுக்கு அவங்கள தொடுங்கப்பா. அவங்க கிட்ட பேசுங்க. அவங்க இருதயத்துல நீங்க பேசுமா ஜெபிக்கிறோம். அவங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ள வழிநடத்துங்க. இன்றைக்கு யார் என்னென்ன காரியங்களை போகிறார்களோ அவங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துங்க. உங்க காரம் முன்னும் பின்னமாக இருப்பதாக தெய்வ தூதர்களை பாதுகாத்து வழிநடத்துங்க. உங்க குறைகளை நீக்கியாமப்பா எல்லாத்தையும் நிறைவாக்கி தாங்க தகப்பனே. இயேசு நாமத்துடன் எங்கள் தலையில் தாழ்த்தி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.